தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிவியல் நிலையம் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக பல சிறப்பான திட்டங்கள் விவசாயி மத்தியிலே பிரபலப்படுத்தப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமாக மழை பெய்கிற மாவட்டம், எனவே அதிகமாக நீர்நிலைகள் உள்ள மாவட்டம். எனவே இந்த மாவட்டத்தில் நெற்பயிர் ஒரு முக்கியமான பயிர். நெற்பயிர் மூலமாக சமீப காலத்திலே அதிக வருமானம் கிடைக்கிறது. இருந்தாலும் விவசாயி மத்தியிலே இன்னும் தொடர்ச்சியாக அதிகமான வருமானம் கிடைப்பதற்கான ஒரு தொழில்நுட்பம் தான் ஒருங்கிணைந்த நன்னீர் மீன் வளர்ப்பு மற்றும் மலர் பயிர் வளர்க்கும் திட்டம். இந்த திட்டத்தில் மலர் பயிரும் மீன் வளர்ப்பது, மலர் பயிர் குறிப்பாக தாமரை பயிரோடு இணைந்து இந்த மீனும் வளர்ப்பதினாலே அதிகமான மகசூல் கிடைக்குது. அதிகமாக தண்ணீர் இருப்பதினாலே இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற முன்னோடி விவசாயி திரு அப்துல் காதர் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த திட்டத்தில் எப்படியான நன்மைகள் அவர்கள் கிடைத்தார்கள், வருமானம் அதிகரித்திருக்கு என்பதை குறித்து அவர்கள் இப்பொழுது நம் மத்தியிலே எடுத்துரைப்பார்கள். சார், இதுக்கு முன்னால் இந்த இடம் நீங்கள் பார்க்குற இடம்னா நான் வயல் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வயல் விவசாயத்தில் எனக்கு போதிய அளவில் லாபம் கிடைக்காது. நான் யாருக்குலையுமே தாமரை பயிர் குளங்களில் நான் செஞ்சுட்டு இருந்தனால, தாமரை விவசாயம் பார்த்துட்டு இருந்தனால இதில் தாமரை விவசாயத்தை செய்யலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் அந்த ஐடியாவில் என்ன, தாமரை நட்டு அதில் ஏதாவது வருமானம் வரும்னு சொல்லி தாமரை பிளான்ட் போட்டேன். எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறது? ஒரு ஏக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஏக்கருக்கு 2.5 லட்ச ரூபா, 2.5 லட்சத்துலேருந்து 2.25 லட்சம் வரை செலவழியும். உரங்கள் எல்லாம் வச்சு நம்ம அது இந்த மாதிரி ஒரு 8 அடி ஒயிட்டில் கரையை வைத்தி, அப்புறம் ஒரு 5 அடி தண்ணி நிப்பாட்டி அந்த தண்ணி வெளியே கழிஞ்சிட்டே இருக்கணும். தண்ணி கெட்டு போட்டு கிடக்கூடாது. அப்படிப்பட்ட இடங்களை பார்த்து நம்ம இடங்களை செலெக்ஷன் பண்ணி அந்த தண்ணி கெட்டுப்பட்டு கிடக்காத அளவு வெளியே போகிற மாதிரி இது பண்ணினா ஒரு ஏக்கருக்கு நம்ம ஃபஸ்ட்டு செலவழிக்கிற ரூபா ஒரு வருஷத்துலேயே நம்ம அந்த லாபம் வந்துடும். அப்புறம் இடையில மீன் வளர்த்துக்கலாம். அது கூட மீன் வளர்க்கறதுனால நமக்கு மீனும் ஒரு லாபமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு மீன் வளர்க்குறதுனால அது எவ்வளோ வருமானம் கிடைக்குது? மீன் வளர்க்கையில் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கரில் எப்படி பார்த்தா ஒரு 1.5 டன் 1.25 டன் வரும். சரி, அதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் உங்களுக்கு? அது அதிகமாக லாபம் இல்லாட்டாலும் அதனால் பிடிப்பு எல்லா செலவும் போக ஒரு 40,000 ரூபா அதில் ஒரு மிச்சம் வரும். முதல் வருஷத்துலேயே உங்களுக்கு ஒரு 3 லட்சம் வரை கிடைக்கும் ஒரு ஏக்கரில். ஆமாம். ஆனால் நெல் விவசாயம் பண்ண முடியாத இடங்களில் நல்ல பள்ளமாக தண்ணி கட்டி கிடக்கும், அது சரி பண்ண முடியாமல் இடம் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி தாமரை போடுறது நல்லது. தாமரை எத்தனை நாளைக்கு ஒருக்க அறுவடை பண்ணுறீங்க? இது தொடர்ச்சியாக ஆண்டு முழுவதும் இதுலேருந்து வருமானம் கிடைக்குமா? அதாவது இது என்ன, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த பூ மகசூல் நமக்கு தரும். 2 மாதத்துக்கு ஒரு மட்டும் கடை உரங்கள் விவசாயத்துக்கு பண்ண மாதிரி கடை உரங்கள் போடணும். கடை உரங்கள் ஒரு ஏக்கருக்கு 8 மூடை உரம் போடணும். 8 மூடை உரம் போட்டாச்சுன்னா 2 மாதத்துக்கு ஒரு மட்டும் உரம் போட்டுக்கிட்டு இருக்கணும். போட்டுட்டு இருந்தால் அது எப்போ மகசூல் தந்துக்கிட்டு தான் இருக்கும். சரி, ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு? வயல் சரி பண்ணி அதுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு ஒரு மட்டும் நம்ம இந்த விவசாயம் 2 மாதத்துக்கு ஒரு மட்டும் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு மட்டும் உரம் போட்டோமே, இந்த செலவு தான். அந்த செலவு தான். சரி, இப்போது அறுவடை பண்ணதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறீங்க? அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு இங்கே நம்ம ஊரில் காலையிலேருந்து மத்தியானம் வரை வேலை செஞ்சால் 800 ரூபா சம்பளம். சரி, ஒரு ஏக்கருக்கு எத்தனை ஆள் தேவைப்படுது? ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆள் போதும். ஒரு ஆள் போதும். 800 ரூபா நீங்கள் ஒரு நாள் கொடுக்குறோம். அதுலேருந்து பூ வருமானம் எவ்வளோ கிடைக்கும் உத்தேசமா? இப்போது பூ விலை இப்போ 2 ரூபா இருக்குது. சரி, சீசன் டைமில் 5 ரூபா 6 ரூபா 10 ரூபா வரை விலை வரும். சில டைம் நேரங்களில் 25 ரூபா வரை. ஆமாம், அது அந்த சீசன் கணக்காகி அது எப்பவும் அந்த விலைக்கு போகாது. அது ஒரு வருஷத்தில் ஒரு 4 மாதம் விலை இருக்கும். ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு 800 ரூபா கொடுக்குறீங்க. பூ பறிக்கும் போது அன்னைக்கு ஒரு ரூபா இருக்குது இல்லை 2 ரூபா இருக்குதுன்னா உங்களுக்கு எவ்வளோ? கைப்பிடித்தான் வராது. கைப்பிடித்தான் வராது. நிச்சயமாக எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? அதில் லாபம் இல்லாட்டா அந்த சம்பளம் மாதத்துக்காவது பூ பறிக்கும். பாருங்க, பக்கம் 800 ரூபா கிடைக்கும். ஆமாம், நாளைக்கு. ஆமாம். அப்போ சீசனில் ஒரு பூ 25 ரூபானா உங்களுக்கு இல்லை 10 ரூபான்னு வச்சுவிடுமே, அப்போ எத்தனை மடங்கு அதிகமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும்? அது 2 ரூபா செலவாகும். 2 ரூபா செலவாகும். 2 ரூபா செலவாகும். அது போல 8 ரூபா கிடைக்கும். 8 ரூபா கிடைக்கும். அப்போ அதை நீங்கள் மற்ற பருவத்தில் குறைவாக விலை கிடைச்சாலும் நல்ல அதிகமாக விலை கிடைக்கும் பருவத்தில் நீங்கள் விற்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு நல்ல நிகர லாபம் ஒரு ஏக்கரில். எனக்கு சொந்த இதுக்கு போகிறதுனால, எனக்கு நானாண்டு இதை அனுப்புறதுனால, வியாபாரி வேறு மற்ற வியாபாரிக்கு கொடுக்கறதுனால பண்ணுறீங்க, நானே தொழில் பண்ணனால எனக்கு இதில் ஒரு ஏக்கருக்கு நிகர லாபம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 3 லட்சம் செலவு ஆகுது முதல்ல.
இந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த 3 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு வருஷம் செலவழிஞ்சு போகும். அதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா இருக்கும். 3 லட்சம் கிடைக்கும். நிகர லாபம் அதில் வந்து உங்களுக்கு ஒரு 2 லட்சம் கிடைக்குமா? 1 லட்சம் செலவு பண்ண 1 லட்சம் செலவு பண்ணால் 2 லட்ச ரூபா கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். ஆமாம், ஒரு ஏக்கருக்கு 2 லட்ச ரூபா லாபம் இருக்குது. ஓகே, நிச்சயமாக இது ஒரு நல்ல தொழில், ஒரு வரப்பிரசாதமாக இந்த மாவட்டத்தில் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சார், இவ்வளோ நேரம் நீங்கள் தாமரையை எப்படி வளர்க்குறது அதை பற்றி எல்லாம் சொன்னீங்க. இதை வந்து இப்போ எப்படி சந்தைப்படுத்துறீங்க, அப்படி மார்க்கெட் பண்ணுறது எப்படி? காலையில் பறித்து எப்படி? காலையில் நாங்கள் எங்களுக்கு வந்து வெயிலுக்கு முன்னாடி பறிச்சிருவோம். இதை வந்து ஐஸ் பாக்ஸு வச்சு, ஐஸ் பாக்ஸில் நாங்கள் வந்து இது பூவை வந்து அடுக்கி வச்சு அதுக்குள்ள ஐஸ் வச்சு அதுக்கு ஒரு பேக்கிங் பண்ணுவோம். காற்று ஏர் உள்ளே போகாத அளவுக்கு பேக்கிங் பண்ணி நம்ம இந்தியாவுக்குள்ளுக்கு எந்த மாநிலத்துக்கு தேவையோ அந்த மாநிலத்துக்கு நம்ம அனுப்பி கொடுப்போம். ஒரு 3 நாள் இது வந்து அந்த பேக்கிங்கே அப்படி நல்லா இருக்கும். நேரடியாக அனுப்பிடுவோம். ஏஜென்ட்டு கிடையாது, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அனுப்பிடுவோம். நான் வந்து இங்கே ஹோல்சேல் வியாபாரினால அனுப்பிடுவேன். மற்ற ஆளுங்களும் எனக்கு தான் வந்து தராங்க. குறைஞ்சது வந்து ஒரு 2 ஏக்கராக இருக்கணும். அப்படி 2 ஏக்கர் உள்ள விவசாயி போட்டாச்சுன்னா பள்ள வயல்கள் கிடச்சின்னா இப்படி பயிர் ஏற்றுறது லாபம். தீபாவளி டைமு, இந்த வரலட்சுமி நோன்பு, இந்த மாதிரி டைமில் வந்து அது வந்து பூ விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மினிமம் 10 ரூபாய்ட்டு இருக்கும். ஒரு 4 மாதத்துக்கு 10 ரூபாய்ட்டு. 10 ரூபாய்க்கு. ஆமாம், 4 மாதம் மினிமம் 10 ரூபாய் இருக்கும். சார், இதில் ஏதாவது குவாலிட்டி வைஸ் ஏதாவது இருக்கா? ஆமாம்மா, அதில் வந்து குவாலிட்டி இது இருக்குது. இது மொத்தம் 3 கலர் பூ இருக்குது. 3 கலர் பூவில் ஒன்று நல்ல ரெட் கலரில் இருக்குது, சோப்பாக இருக்கும். ஒன்று கொஞ்சம் ரோஸு கலந்து இருக்கும், ஒன்று ஒயிட்டாக இருக்கும். இந்த ரோஸு கலந்த பூ தான் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி எங்களுடையது. சிறப்பாக இந்த ஒருங்கிணைந்த மலர் மற்றும் நன்னீர் மீன் வளர்ப்பு தொழில்நுட்பத்தை நம் மத்தியிலே விளக்கப்படுத்தின திரு அப்துல் காதர் அவர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை அறிவியல் சார்பாக, கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை அறிவியல் சார்பாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என்னோடய பேர் மணி. தாமரைப்பூ வியாபாரம் பார்க்குறேன். குளத்தில் குத்தகை எடுத்து வியாபாரம் பார்க்குறோம். ஒரு மாத வருமானம் மாதங்கன்னா எங்களுக்கு 50 ரூபா அந்த ரேட்டு வரும். இலை பறிக்கிறோம். இலை பறிச்சா எங்கள் பூ பார்சல் பண்ணுற இறச்சி கடைகளுக்கு இந்த மாதிரி வாங்குவாங்க. ஒரு கெட்டில் எத்தனை இலை இருக்கு? 100 இலை 70 ரூபா. அதுக்கான பண்ணி கட்டுவோம். என் பேர் வந்து சேகர். எனக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நல்லூர், சுசீந்திரம் பக்கம் நல்லூர். அந்த தொழிலில் ஒரு 30-35 வருஷமாக இருக்கேன். ஆனால் இப்போ வயலில் நிறைய போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவழிஞ்சா ஒரு 3-4 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். டெய்லி ஒரு 1500 பூ 2000 பூ வரைக்கும் பறிக்கும். எனக்கு ஊர் குமரம்புத்தூர், தவளை பக்கத்தில் தான். இது தாமரைப்பூவில் இத்தனை வருஷமாக நான் 10-15 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். ஒரு ஏக்கருங்கிறது வந்து குறைஞ்சது 600-700 பூ எடுக்க முடியும். டெய்லி எடுக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் பறிக்கிறீங்கன்னா நாளைக்கு பறிக்க முடியாது, நாளை கழிச்சும் பறிக்கணும். ஒரே நாளில் நீங்கள் பறிக்கணும். கூலி போக என்னென்னா ஒரு எல்லாம் பாசி எரிப்பு கூலி எல்லாத்தையும் பார்த்தா டிரான்ஸ்போர்ட் எல்லாம் போக குறைஞ்சி ஒரு 600-700 நிற்கும். ஒரு 1000 ரூபா நிற்கும். அதுதான் மார்க்கெட்டு கொண்டு வந்து டேரெக்டாக சேல் பண்ணிடுவோம். நாங்கள் இங்கே வந்து வெளியூருக்கு அனுப்புகிறோம். கோயம்புத்தூர், மதுரை, ஈரோடு, திண்டுக்கல்னு அனுப்புகிறோம். எல்லா நாளும் லாபம்னு சொல்ல முடியாது. ஒரு முகூர்த்த நாள், ஒரு விசேஷ நாள்கள் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் உண்டு. வந்தவங்க நம்ம வேலை பார்த்தோம் கொண்டோம் அப்படின்ற விட ஆர்வம் உள்ளவங்களுக்கு கிடைக்கணும். இப்போ ஒரு தொழில் பார்க்குறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆர்வம் உள்ளவங்ககிட்ட கிடைச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். தோவாளை மார்க்கெட்டில் இருந்து கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். எங்களுக்கு வந்து தாமரைப்பூ வந்து இங்கே நிறைய குளங்கள், எங்களை சுற்றி உள்ள கிராமங்களில் எல்லா கிராமங்கள்லேயும் குளங்கள் இருக்குது. அதனால் இங்கே தாமரைப்பூ அங்கேருந்து வியாபாரிகள் எங்கள்கிட்ட வந்து மொத்தமாக கொண்டு வந்து எங்கள்கிட்ட இருந்தாங்க. நாங்கள் ஹோல்சேல் வியாபாரி. இங்கேருந்து நாங்கள் என்ன செய்யணும்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம். பெங்களூர் போகுது, ஒசூர், இப்படி பக்கத்து மாநிலம் எல்லா இடங்களையும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். என் பேர் சுரேஷ்குமார். தாமரைப்பூ இலை எதுக்கு பிரயோஜனம்னா இந்த பேக் பண்ணுறதுக்காக வேண்டி இலையில வந்து பூவை மடக்கி கொடுக்குறதுக்காண்டி இலை யூஸ் பண்ணுறோம். கறி கடைக்கு, சிக்கன், மட்டன் அந்த கடைகளுக்காண்டி இந்த இலை, இந்த கேரி பேக்கு பதில் இந்த இலையை யூஸ் பண்ணுறதுனால இலையோட டிமாண்ட் இருக்குது. ஒரு கெட்டில் 50 இலை, ஒரு இலை 1 ரூபா போகுது. பெரிய இலைன்னா ஒரு இலை வந்து 2 ரூபா விலை. உள்ள லோக்கல் தான் போயிட்டு இருக்குது. திருவனந்தபுரம் போகுது. ஆமாம், பக்கத்தில் அண்டை மாநிலம்னா திருவனந்தபுரம் போகுது. லோக்கலில் உள்ள தான் இலை போய்கிட்டு இருக்கு.